Greetings to all of you. So இந்த லெக்சரில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நான்-மார்கோ மாடல்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் லெக்சரில் பார்த்தோம் அப்படின்னா கியூபிங் மாடலில் மார்கோவ் மாடல்ஸில் 4 டைப் கியூபிங் மார்கோவ், அதாவது இது நான்-மார்கோ மாடலில் அதில் மார்கோவில் 4 டைப், அந்த டைப்போட ஃபார்முலாஸு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு மார்கோ மாடலுக்கும் நான்-மார்கோ மாடலுக்கும் நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணும்போது இது இந்த நான்-மார்கோ மாடல், இது மார்கோ மாடல்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்மளால் ஃபார்முலாவை சூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மார்கோ மாடலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கோ மாடல்ஸில் யூஸ்வலாகவே கியூபிங் மாடல் மார்கோ மாடல்ஸில் வந்து அரைவல் அண்டு சர்வீஸ் அரைவல் சர்வீஸ் ரெண்டுமே வந்து எய்தர் எக்ஸ்பொனன்ஷியலையோ இல்லை பாய்சானோ இல்லை மார்கோ. ஓகே, ப்ராப்ளம் ரீட் பண்ணும் போதே கொடுப்பாங்க. ஸோ அரைவல் ஃபாலோஸ் பாய்சான் ப்ராசஸ், ஆர் சர்வீஸ் ஃபாலோஸ் பாய்சான் எக்ஸ்பொனன்ஷியல் ப்ராசஸ், இல்லை மார்கோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் மென்ஷன். கரெக்டுங்களா? ஸோ மார்கோ மாடலில் எஸ்பெஷலி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பொனன்ஷியலோ இல்லை பாய்சானியோ இல்லை மார்கோவையோ என்ன பண்ணணும், டெஃபினெட்லி இட் ஹேஸ் டு ஃபாலோ. ஸோ நான்-மார்கோ மாடலில் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமே இதுதான். ஸோ நான்-மார்கோ மாடலில் பார்த்தீங்கன்னா த சர்வீஸ் வில் நாட் ஃபாலோ, அரைவல் ரெண்டுத்துலையுமே ஃபாலோ பண்ணும், அரைவல் வில் ஃபாலோ. ஓகே, நான்-மார்கோ மாடலில் அரைவல் வில் ஃபாலோ எக்ஸ்பொனன்ஷியல் இல்லை பாய்சான் ஆர் மார்கோ, இது ஃபாலோ பண்ணும். பட் நான்-மார்கோவில் சர்வீஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் டிஸ்ட்ரிபியூஷன். சர்வீஸ் பற்றி என்ன சொல்ல மாட்டாங்க, சர்வீஸ் டைம் வில் நாட் ஃபாலோ எக்ஸ்பொனன்ஷியல் பாய்சான் மார்கோவை ஃபாலோ பண்ணாது. சர்வீஸ் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். நம்மள ப்ராப்ளம் ரீட் பண்ணும் போதே தெரிஞ்சுக்கலாம். சர்வீஸ் ஃபாலோஸ் எக்ஸ்பொனன்ஷியல் பாய்சான் மார்கோ அப்படின்னு சொன்னாங்க, அது நான்-மார்கோ மாடல் இல்லை, மார்கோ மாடலில் ஒரு டைப் தான் அப்படின்னு சொல்லிட்டு we can able to easily identify. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான்-மார்கோ மாடல் வந்து மாடல் 1 மாதிரியே இருக்கும். நான்-மார்கோ மாடல் லுக்ஸ் லைக் மாடல் 1. ஏன் மாடல் 1 என்னது, சிங்கிள் சர்வர் infinite capacity, single server infinite capacity, M1 infinity first in first out model. ஓகே, ஸோ அதுதான் என் மாடல் 1மே நான்-மார்கவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மல்டிபிள் சர்வர் கொடுத்தாலே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம், நமக்கு இது வந்து நான்-மார்கோ இல்லை, சிங்கிள் சர்வர் இருக்குது. அப்புறம் சர்வீஸ் வந்து எக்ஸ்பொனன்ஷியலையோ பாய்சானையோ மார்கோவையோ ஃபாலோ பண்ணல அப்படின்னு கொடுத்தா நான்-மார்கோ மாடல். இல்லை அப்படின்னா ஆர் we will be given with standard deviation. ப்ராப்ளத்திலே வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் will be given. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துட்டாலுமே என்னது தான், நான்-மார்கோ மாடலுக்கான ப்ராப்ளம் தான். நான்-மார்கோ மாடலை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா MG1 infinity first in first out model. ஓகே, ஸோ இங்கே M வந்து அரைவல். ஸோ ஃபஸ்ட் M denotes arrival time. Arrival time, it follows Python. Okay, then G is a service time. It follows constant distribution. And then one is a single server. ஓகேங்களா? ரைட். அப்போது நமக்கு எய்தர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருப்பாங்க, சம் ஆஃப் த டைம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 0வாக இருக்கும்.
அந்த மாதிரி கேஸில் தான் நீங்கள் நம்ம கேர்ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கலன்னா சர்வீஸ் வந்து கான்ஸ்டன்ட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கா, இல்லை சர்வீஸ் எந்த டிஸ்ட்ரிபியூஷனையும் ஃபாலோ பண்ணலனாலே அது என்னது தான், நான் மார்கோ மாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நான் மார்கோ மாடலுக்கான நம்ம யூஸ்வலாகவே என்ன பேராமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், நம்ம யூஸ்வலாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரோ, எல்எஸ், எல்கியூ, டபிள்யூஎஸ், டபிள்யூக்யூ தான் கண்டுபிடிப்போம். இந்த நான் மார்கோ மாடலுக்கு பிகே ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த பிகே ஃபார்முலா டெரிவேஷனுமே இருக்குது. ஓகே, தனி வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிகே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம அங்கே பார்க்குறது எல்லாமே லிட்டில் ஃபார்முலா, இது வந்து பிகே ஃபார்முலா. ஓகே, ஸோ பை யூஸிங் பிகே ஃபார்முலா வி ஆர் ஃபைண்டிங் தீஸ் பேராமீட்டர்ஸ் எல்எஸ், எல்கியூ எல்லாமே கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் எல்எஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4 பேராமீட்டர்ஸை பார்த்துருவோம். எல்எஸ் ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் ரோ ஸ்கொயர் divided by 2 into 1 minus rho plus rho. Sigma is known. Sigma என்றது என்னது? Sigma is known. Okay, sigma is a standard deviation. Suppose sigma கொடுக்கலனா இந்த ஃபார்முலா என்ன ஆயிடும்? Sigma 0 ஆயிடுச்சுனா, so this term will get 0. So that rho square divided by 2 into 1 minus rho plus rho. So whereas sigma square is 0, whereas sigma square is 0. அப்புறம் ரோ நமக்கு தெரியணும்ல, ரோ வந்து நமக்கு மாடல் 1 மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டேன். ரோ இஸ் நத்திங் பட் லாம்டா பை மியூ, லாம்டா பை மியூ. ஸோ அடுத்தது என்னது, ரோக்கு அப்புறம் எல்கியூ. எல்கியூ எல்கியூ நமக்கு தெரியும் ஆல்ரெடி, மாடல் 1க்கான ஃபார்முலா மாதிரி தான் எல்லாமே. ஸோ எல்எஸ் மைனஸ் ரோ போட்டால் போதும் எல்கியூ. தென் டபிள்யூஎஸ் ஈக்குவல் டு 1 by lambda into எல்எஸ், தென் டபிள்யூக்யூ ஈக்குவல் டு 1 by lambda into எல்கியூ. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான் நமக்கு. எல்எஸ் மட்டும்தான் ஃபார்முலா மாறும், அங்கேயும் ஃபார்முலா வேறு ஃபார்முலா போடுவோம், இங்கேயும் வேறு ஃபார்முலா. மீதி எல்லாமே வந்து என்னது தான், சிமிலர் தான், similar to model 1. So these are the main formula for non-Markov model. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸ்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், we will solve some examples. சரிங்களா? ப்ராப்ளம் பார்ப்போமா? ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம்ப்பா. எக்ஸாம்பிள் 1 ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். In a heavy machine shop, the overhead crane is 75% utilized. 75% utilized கொடுத்துருக்காங்க. Solution. Okay, so utilization rate கொடுத்துருக்காங்க. utilization rate னா என்னது, utilization rate நம்ம ரோ அப்படின்னு சொல்லுவோமா, 75% கொடுத்துருக்காங்க. 75% என்ன பண்ணலாம், 75 by 100. ஸோ அப்போ this is 3 by 4. ஸோ ரோ வேல்யூ இஸ் 3 by 4 கொடுத்துருக்காங்க. ஒரு டேட்டா கிடச்சிருக்கு, கிவன் டேட்டா. ஸோ கிவன் தட் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், டைம் ஸ்டடி அப்சர்வேஷன் கேவ் த ஆவரேஜ் ஸ்லிங்கிங் டைம். ஸ்லிங்கிங் டைம்னா என்னது, அந்த மிஷினில் வந்து தொங்க விடுறாங்கல்ல, ஓவர் ஹெட் கிரேன்னால கிரேன் என்ன பண்ணுது, ஏதோ ஒரு வெயிட்டை வந்து தூக்கிட்டு இருக்கு, அந்த ஸ்லிங்கிங் டைம் கொடுத்துருக்காங்க. அதோட சர்வீஸ் தானே இது, ஸ்லிங்கிங் டைம்னா இட் இஸ் சர்வீஸ். ஏன்னா கிரேனோட சர்வீஸ் வந்து டேக்கிங் த அந்த வெயிட்டான பொருளை தூக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. அப்போ அந்த சர்வீஸ் டைம் இஸ் கிவன். சர்வீஸ் டைம் ஈக்குவல் டு 10.5 minutes. Service time equal 10.5 minutes. Okay, with a standard deviation of 8.8 minutes. அவ்வளோதான் ப்ராப்ளம். வந்து நீங்கள் அனலைஸே பண்ண வேணாம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தாலே என்னது தான், நான் மார்கோ மாடல் தான், MG1 மாடல். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா வேல்யூ கொடுத்துருக்காங்க, சிக்மா ஈக்குவல் டு 8.8 minutes. எல்லாமே மினிட்ஸில் தான் இருக்குது. ஓகே, தென் அப்புறம் வேறு என்ன வேணும், அவ்வளோதான். வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கல அப்படின்னா அரைவலும் சர்வீஸும் எதை ஃபாலோ பண்ணுதுன்னு பார்க்கணும். ஆனால் இங்கே வந்து அரைவலை பற்றியும் சர்வீஸ் பற்றியும் சொல்லலை. சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் ரேட் வந்து 10.5 minutes கொடுத்துருக்காங்க. ஆனால் இட் ஃபாலோஸ், நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸை பார்த்தீங்கன்னா உங்களாலே அப்சர்வ் பண்ண முடியும். ஃபாலோஸ் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க மாட்டாங்க.
சரிங்களா? இங்கே கொடுக்கல பாருங்களேன். அப்போனா என்னது இது? நான் மார்க்கோவ் மாடல். சரிங்களா? என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்களேன். வாட் இஸ் தி ஆவரேஜ் காலிங் ரேட் ஃபார் த சர்வீஸ்? ஆவரேஜ் காலிங் ரேட்னா என்னது? காலிங் ரேட்னாலே அரைவல், கரெக்டுங்களா? ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் த லேம்டா. அதனால தான் இங்கே என்ன பண்ணல, லேம்டாவை கொடுக்கல. அப்புறம் வாட் இஸ் தி ஆவரேஜ் டிலே இன் கெட்டிங் சர்வீஸ்? டிலே வந்து எல்கியூ, கரெக்டுங்களா? சாரி டபிள்யூக்யூ. டிலேனா என்னது? டைமில். ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டபிள்யூக்யூ. டிலே இன் கெட்டிங் சர்வீஸ்னால என்ன அர்த்தம்? இட் இஸ் ஆல்ரெடி அந்த க்ரெயின் வந்து சர்வீஸில் இருக்குது, கஸ்டமர் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அதோட சர்வீஸ் எடுக்க, அதுதான் டிலே இல்லை. டபிள்யூக்யூ. காலிங் ரேட்னாலும் அதுதான், ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கும். அரைவல் ரேட் நமக்கு எத்தனை பேர் கூப்பிடுறாங்க, ஹவு மெனி ஆஃப் தேம் ஆர் காலிங் த க்ரெயின். அரைவல் கஸ்டமர் எத்தனை பேர் வராங்க. ஓகே. தேர்ட் பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் ஆவரேஜ் சர்வீஸ் டைம் இஸ் கட் டு 8 minutes. ஸோ அந்த சர்வீஸ் க்ரெயினோட சர்வீஸ் வந்து 10.5 minutesன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 10.5 minutes ரெடியூஸ் பண்ணுறாங்க சர்வீஸ் டைமை. எவ்வளோவா? 8 minutes ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுமே ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகே. தென் ஹவு மச் ரிடக்ஷன் வில் அக்கர் ஆன் த டிலே ஆஃப் கெட்டிங் சர்வீஸ்? அப்போ டபிள்யூக்யூ எப்படி இருக்கும்? இப்போ 10 நிமிஷம் சர்வீஸு 8.8 minute ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் இருந்தால் டபிள்யூக்யூவோட வேல்யூ என்ன? எவ்வளோ நேரம் கஸ்டமருக்கு டிலே ஆகுது? அந்த சர்வீஸ் டைமை 10.5லேருந்து 8 ஆகும். அதனால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 6ஆகவும் மாறினா ஹவு மச் டிலே வில் அக்கர் ஃபார் த கெட்டிங் சர்வீஸு அப்படின்றதுக்கான ப்ராப்ளம் இது. ஓகே. அப்போ நம்ம 2 டைம் இந்த ப்ராப்ளத்தை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு லேம்டா கண்டுபிடிப்போம், தென் டபிள்யூக்யூ. டபிள்யூக்யூ வேணும்னாலே வி வாண்ட் டு ஃபைண்ட் எல்கியூ. எல்கியூ வேணும்னா எல்எஸ் கண்டிப்பாக வேணும், எல்எஸ் வேணும்னா ரோ வேணும். அப்போ எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூ ஜஸ்ட் ஃபைண்ட் தி ரோ, எல்எஸ், எல்கியூ, டபிள்யூஎஸ், டபிள்யூ கண்டுபிடிச்சிருங்க. தென் யூ ஃபர்னிஷ் தி ஆன்சர். ஓகே. ஸோ அப்போ இந்த கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க, அப்போ மாடல் எழுதுங்க. therefore this problem is under MG1 infinity FIFO model. ஓகே. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? சர்வீஸ் டைம் கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் ரேட் கேல்குலேட் பண்ணிப்போம். இட் இஸ் வெரி எசென்ஷியல். சர்வீஸ் ரேட்னா என்னது? 1 by சர்வீஸ் டைம். ஸோ திஸ் இஸ் 1 by 10.5. ஓகே. கால்சி எடுங்க பார்க்கலாம். டேக் த கால்குலேட்டர். calculate how much the 1 divided by 10.5 எவ்வளோ பாருங்க. ஸோ இட் இஸ் 0.0952. this is mu equal to 0.0952. ஓகே. அப்புறம் ரோவோட வேல்யூ 3/4ல் 3/4னா எவ்வளோ? இந்த வேல்யூ 0.75. அப்போ லேம்டா வேணும்னா என்ன பண்ணணும்? let us calculate லேம்டாவோட வேல்யூ வேணும்னா to find lambda, rho இருக்குல்ல, rho equal to lambda by mu. அப்போ லேம்டா வேணும்னா என்ன பண்ணிடலாம்? லேம்டா ஈக்குவல் டு ரோ இன்ட்டு மியூவா? லேம்டா ஈக்குவல் டு ரோ இன்ட்டு மியூ. ஸோ ரோவோட வேல்யூ 0.75, மியூ வேல்யூ 0.0952. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கப்பா, 0.75 போட்டோன்னா. ஸோ தட் லேம்டா would be 0.07143. ஸோ 2 வாட்டி 1 எழுதிட்டேன்னா 0.07143. this is the lambda value. ஓகே. நமக்கு ரோன்றது லேம்டா பை மியூ ஆல்ரெடி தெரியும், ஏன்னா நமக்கு டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ரோ கிவன், யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்னாலே ரோ தான் இல்லை, அது கிவன். தென் சர்வீஸ் டைம் கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் டைம் வச்சுட்டு ஐ ஹாவ் மேக் இட் அஸ் அ சர்வீஸ் ரேட். ஸோ லேம்டா வேணுன்னா ரோ இன்ட்டு மியூ போட்டால் வி கெட் தி திஸ் இஸ் த காலிங் ரேட், தட் இஸ் மீன் அரைவல் ரேட். அப்புறம் என்ன வேணும்? டபிள்யூகி வேணும். அப்போ எல்எஸ் கண்டுபிடிக்கணும்ப்பா. எல்எஸ்னா என்ன ஃபார்முலா? எல்எஸோட ஃபார்முலா ரீகால் பண்ணுங்களேன். எல்எஸ் ஈக்குவல் டு லேம்டா ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் ரோ ஸ்கொயர்.
okay, lambda square sigma square plus rho square divided by 2 into 1 minus rho plus rho. This is the formula for LS. Okay, the values la substitute பண்ணுவோமா? Let us substitute the values. Lambda square na என்ன வேணும்? 0.07143 the square into sigma square na 8.8 square. Sigma square na variance, standard deviation தான் வந்து sigma. So we are given with the standard deviation, so that it is sigma. So நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, டைரக்டா இந்த 8.8 sigma square னு they will consider. நம்ம ஸ்கொயர் பண்ணணும், keep it in mind. So 0.75 square. இல்ல ப்ராப்ளத்துல பாருங்க வேரியன்ஸ் கொடுத்தாங்கன்னா it is sigma square, sigma find out பண்ணிக்கணும். 1 minus 0.75. okay, so calculate போடுங்க. இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணுவோமா? ஆன்சரை ஸ்கொயர் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்குது தெரியுங்களா? 0.0051 0.0051. அப்புறம் 8.8 ஸ்கொயர், 8.8 தி ஸ்கொயர் போட்டா 77.44 plus 0.75 square or 0.75 square 0.5625, okay, plus rho plus 0.75 plus 0.75. So denominator part பார்ப்போம். 1 minus 0.75 கொடுத்தா 0.25 0.25 into 2 போட்டோம்னா 0.5 it is. So இதை simplify பண்ணிக்கலாமா? Let us simplify this. 0.0051 into 77.44 போட்டா எவ்வளவு தெரியுமா வருது? 0.394944 plus 0.5625 divided by 0.5 plus 0.75. So in the term என்ன பண்ணிக்கலாம்? We will reduce it. Okay, in the term we will reduce it. So reduce பண்ணா என்ன கிடைச்சிரும்? Plus 0.5625 divided by 0.5 போட்டா, so the value is 1.915 plus 0.75 plus 0.75 தான் 1.915 plus 0.75 போட்டா, so this is 2.665. this is LS. So that LS would be 2.665. அடுத்து என்ன வேணும்? LQ வேணும். LQ னா LS minus rho. So 2.665 minus 0.75 கொடுத்தா எவ்வளவு வந்துரும்? 1.915. okay, so LQ equal to 1.915. அடுத்து என்ன வேணும்? WQ. WS கூட கண்டுபிடிக்கலாம், பிராக்டிஸ்க்காக பண்றோம், வேற ஒண்ணும் இல்ல. Let us find 1 by lambda into LS. So LS oda value 2.665 divided by lambda oda value 0.07143 0.07143 போட்டோம்னா எவ்வளவு வருது? 0.07143 போட்டா this is 37.31. This is WS 37.31 minutes. And then WQ 1 by lambda into LQ 1.915 divided by 0.07143. So 1.915 divided by 0.07143 போட்ட எவ்வளவு வருது தெரியுங்களா? 26.81. okay, so WQ equal to 26.81 minutes. இப்போ நம்ம ஆன்சர் எழுத ட்ரை பண்ணுவோமா? என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? சப்டிவிஷன் 1 ஆவரேஜ் காலிங் ரேட் ஃபார் சர்வீஸ். ஸோ ஆவரேஜ் காலிங் ரேட்னா நான் என்னன்னு சொல்லிட்டேன்? ஆவரேஜ் calling rate equal to
lambda it is 0.07143. okay. Second, delay னா என்னது queuல எவ்வளவு நேரம் நிக்கறாங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ உங்களுக்கு எக்ஸாம்ல நல்ல மார்க் வேணும்னா இந்த பாயிண்ட் அப்படியே எடுத்து எழுதுங்க. the average delay in getting service அப்படினு கூட எழுதலாம். ஓகே, அப்படி எழுதுங்க. wq ஓட வேல்யூ it is 26.81 minutes. then third subdivision மறுபடியும் ப்ராப்ளம் ஆரம்பிக்கிற கதை தான். இங்க பாருங்களேன், என்ன கொடுத்துட்டாங்க? if the average time is cut to 8 minutes, standard deviation 6 minutes na how much delay will occur? இதான் நம்மளோட question. சரிங்களா? how much delay will occur? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரோ standard deviation கட் ஆகுது, சர்வீஸ் டைமும் கட் ஆகுது. அப்ப மறுபடியும் we have to find the row, அப்புறம் mu கண்டுபிடிக்கணும், அப்புறம் என்னது ls lq ws wq கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? so given that என்ன கொடுத்திருக்காங்க? சர்வீஸ் டைம் வந்து 8 minutes ரெடியூஸ் ஆயிடுச்சு. it is reduced to 8 minutes. standard deviation வந்து 6 minutes. so first row find out பண்ணுவோமா? ls வேணும்னா row வேணும்ல, row equal to lambda by mu. lambda ஓட வேல்யூ எவ்வளவு நமக்கு? 0.07143. mu வேணும்னா 1/8. இது சர்வீஸ் டைம். mu வேணும்னா 1/8 இல்ல, சர்வீஸ் ரேட். so இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க, எவ்வளவு வந்துரும் பாருங்க. 0.07143 into 8 போட்டா எவ்வளவு வந்துரும்? 0.5714. okay, so this is the row now. 0.5714 row. then calculate ls. ls oda formula enna? ls oda formula is lambda square sigma square plus rho square divided by 2 into 1 minus rho plus rho. okay, so lambda square na namakku evlo vandrum? 0.07143 the square, sigma square na 6 square plus rho square na 0.5714 the square divided by 2 into 1 minus 0.5714 plus 0.5714. so எல்லா lambda value, sigma value, rho value apply பண்ணியாச்சு. let us simplify this. so என்ன வந்துரும்? 2 into 1 minus இந்த வேல்யூ போட்டா எவ்வளவு வருது? 0.43 ன்னு வெச்சுப்போம். 428 வருது, so I made it as 0.43. அப்புறம் இந்த ஸ்கொயர் பண்ண வேல்யூ ஆல்ரெடி we have ல 0.07143 ஸ்கொயர் பண்ணா 0.0051 into 6 square 36 plus இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணுவோம். 0.5714 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு வருது அப்படின்னா 0.3265. okay, plus rho 0.5714. again simplify பண்ணுவோம். என்னென்ன simplify பண்ணனும்? 0.0051 into 36 போடுங்க. பை எவ்வளவு வருது அப்படின்னா 0.1836 plus 0.3265 divided by plus 0.3265 போட்டா எவ்வளவு வந்துருச்சு? 0.5101. 2 into 0.43 is 0.86 plus 0.5714. so 0.86 plus 0.5714 14. so இதை டிவைட் பண்ணுங்க. 0.5101 divided by இந்த வேல்யூ போட்டா எவ்வளவு வருதுன்னா 0.59314 plus 0.5714 plus 0.5714 போட்டா so it is 1.164 1.16454 1.16454
ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த வேல்யூ எடுத்துக்கலாமா, எல்எஸ் 1.16454 வச்சுப்போமா, 454 எல்எஸ். தென் எல்கியூ எல்கியூ என்ன, எல்எஸ் மைனஸ் ரோ, எல்எஸ் மைனஸ் ரோ இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்கியூ ஈக்குவல் டு 0.59314 0.59314 LQ, and then WQ 1 by lambda into LQ 1 by 0.07143 into 0.59314 0.59314 divided by 0.07143 போட்டால் எவ்வளோ வந்துடுச்சு தெரியுங்களா, 8.31. Okay, this is the present WQ now, 8.31 minutes. So இப்போ சர்வீஸ் டைம் 10.5 இருந்தால் வெயிட்டிங் டைம் எவ்வளோ கிடைக்குது, வெயிட்டிங் டைம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், திஸ் இஸ். ஸோ 26 மினிட்ஸ் வந்து கஸ்டமர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது, சர்வீஸ் கிடைக்க இவ்வளோ நேரம் டிலே ஆகுது. 8.8 மினிட்ஸாக அதை குறைக்கும் பொழுது, சர்வீஸ் 8 மினிட்ஸாக குறைஞ்சிச்சுன்னா வெயிட்டிங் டைம் டிலே வந்து இவ்வளோ இருக்குது. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், we have to how much reduction will occur on the average in the delay of getting service. ஸோ 8 நிமிஷமாக குறைச்சா எவ்வளோ ரிடக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சப் ரிடக்ஷன்னா ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, so the reduction of getting service, reduction of time, reduction of delay in getting service equal to, first எவ்வளோ இருந்தது, 26.81 26.81 மினிட்ஸாக இருந்துச்சு. இப்போ வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, 8.31 மினிட்டாக மாறி இருக்கு. ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்துடும், 26.81 மைனஸ் 8.31 பண்ணால் 18.5 மினிட்ஸ் டிலே வந்து என்ன ஆகுது, சேவ் ஆகுது, 18.5 மினிட்ஸ். ஓகே, இவ்வளோ தான்ப்பா ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு நான் மார்க்கும் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். மீதி எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளமும் நம்ம 4 மாடலில் பார்க்குற மாதிரி தான். அவங்க என்ன செனாரியோ கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி we have to find LS, LQ, WS, WQ accordingly as per the given problem. சரிங்களா? ஸோ ப்ராப்ளம் புரியுதா? என்ன பண்ணணும், சர்வீஸ் டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாவோ இல்லை பாய்சான் மார்கோவோ ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கொடுக்கலனாலுமே அது என்னது தான் நான் மார்கோ மாடல். அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தாலே அது என்ன மாடல், நான் மார்கோ மாடல். அதுக்கான எல்எஸ், எல்கியூ, டபிள்யூஎஸ், டபிள்யூக்யூ ஃபார்முலா வச்சுருக்கிறோம் பை யூசிங் பிகே ஃபார்முலா. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ப்ராப்ளம் போடலாம். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சால்வ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.